அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களோட ஒரு சிறுகதை பேசலாம்னு ஆசைப்பட்றேன். கதையின் தலைப்பு டிரான்ஸ்ஃபர். எழுதியவர் தாமோதரன். வலைத்தமிழ்.comல படித்தேன். கதாநாயகன் காலையில் கிளம்பி ஆஃபீஸ் போகிறதுக்காக வந்து பைக்கை எடுக்கிறார். எடுக்கும்போது எதிர்த்தாப்பில் காரில் ஏறப்போன எதிர்த்த விட்டு பரிமளம் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து வணக்கம், நல்லா இருக்கீங்களா, மனைவி நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் அப்படியே ஆச்சரியமாகிறார். என்னது பரிமளமாக பேசிட்டு போனது? ஏன்னா அந்த அம்மா வந்து ரொம்ப ஒரு கெத்தான அம்மா. இந்த இவங்களோட பேசுகிற, அவங்க ஒரு பதவியில் இருக்கிறாங்க, உயர் இடத்துல இருக்காங்கன்ற, இவங்களோட பேசுகிறதே ஒரு இழிவான விஷயம் அப்படின்ற மாதிரி நினைக்கிற அம்மா. ஏற்கனவே இவருடைய மனைவி வேற அவங்ககிட்ட பேசி வாங்கி கட்டிக்கிடுச்சு அப்படின்னு இந்த கதையில் குறிப்பிடுறாரு. என்னென்னா, ஒரு நாள் அவங்க மனைவியும் வேலை பார்த்துருக்குறாங்க. அப்போது வேலை பார்க்குறப்போ ஒரு நாள் அலுவலகத்துலேருந்து வர லேட் ஆகும் அப்படின்றனால குழந்தைகள் சீக்கிரம் வந்திருப்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்குங்கன்னு இந்த பரிமளத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ், இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு திட்டிட்டு அந்த அம்மா ஃபோன் வச்சுருக்கு. அதுக்கடுத்து இவங்க மனைவி உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ ஒரு வாரம் பேர் ஹாஸ்பிட்டலில் வச்சு வர பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு. திரும்பி வந்தப்போ கூட அந்த அம்மா வந்து என்னாச்சு உங்கள் ஒய்ஃப்க்கு அப்படின்னு கேட்கவே இல்லை. அந்த மாதிரி அப்படி ஒரு கிரேடாக இருக்கிற ஆள். சரின்னு இவர் கிளம்பி அலுவலகம் போகிறார். அலுவலகம் போனால் அங்கே வந்து மேனேஜர்லேருந்து எல்லாரும் வந்து பேசுகிறாங்க. என்னப்பா நல்லா இருக்கியா? மேனேஜர் வந்து சொல்கிறாரு, இனிமேல் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாப்பா, நான் உன்கிட்ட கடுமையாக நடந்துக்கிட்டேன்னு, எல்லாம் நல்லதுக்காகத்தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த மேனேஜரே ஒரு பொறாமை குணத்தினால இவரை திட்டின ஆள். இவர் ஒரு இதில் கவிதை ஏதோ எழுதி பத்திரிக்கையில் வந்ததை சொன்னப்போ, இது என்ன கவிதை எழுதுகிற மடமா அப்படின்னு சொல்லி திட்டின ஆள் தான் இந்த மேனேஜர். கூட வேலை பார்க்குற கலீக்ஸும் வந்து பேசுகிறாங்க இவர்கிட்ட. இன்னொருத்தர் ஒரு முக்கியமான பாயிண்ட் இதில் வச்சுருக்காங்க எழுத்தாளர், ரொம்ப நுண்ணியமானது, எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடியது. அங்கே காமேஸ்வரன் ஒரு டெஸ்பாச் கிளார்க் இருக்கார். அவர் இவருடைய ஜாதிய தொழிலாம் சொல்லி திட்டிருக்கிறார். அதை அவர் கூட இப்போ வந்து ஏதோ மனசில் வச்சுக்கிறாங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அங்கே உதவியாளராக இருக்க முருகேசன் மட்டும் கொஞ்சம் கண் கலங்கிறார். சார் நீங்கள் நாளையிலேருந்து வரமாட்டீங்க, என்ன செய்ய போகிறோம் தெரியல அப்படின்னு கண் கலங்கிறார். இப்போ தான் புரியுது, இவர் வந்து இந்த வேலையிலேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாரு. இன்றைக்கி தான் கடைசி நாள். அதனால் இவருக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரும் ஒவ்வொருத்தராக வந்து அறிமுகமாகி பேசிட்டு போகிறாங்க. இந்த கதை இப்படி வந்துட்டு இருக்கும்போது கதையை எப்படி முடிக்கிறார் எழுத்தாளர்னா, ஒருத்தன் அந்த இடத்த விட்டு போகிறான், பிரிந்து போகிறான் அப்படின்னதுமே ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்கி வச்சிடணும் அப்படின்றக்காண்டி வழியை வந்து பேசுகிறாங்க. இதுதான் இயல்பாக நடக்குது அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. உண்மை அதுதான். ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் நம்ம அவரை பற்றி கொண்டாடுறதோ, அவருடைய பெருமையை பேசுகிறதோ, அவருக்கு எதுவும் பெருமை நடந்தால் அதை பாராட்டுறதோ கிடையவே கிடையாது. ஆனால் அவர் இந்த இடத்த விட்டு போகிறான்னு தெரிஞ்சால் அதில் ஒரு சந்தோஷம். அப்புறம் அவர்கிட்ட வந்து நம்ம ஏதாச்சும் இதாக இருந்தால் நல்ல பேராக அபிப்பிராயத்தை நம்ம மேலே இருக்கணுன்றக்காண்டி ஏதோ வலிந்து பேசி அனுப்பி வைக்கிறோமே தவிர, இருக்கும்போது எந்த மனுஷனையும் யாரும் கொண்டாடுறதே இல்லை அப்படின்ற கருத்தை எங்களுக்குள்ளே எழுத்தாளர் வைக்கிறாரு. சரின்னு இவர் இப்போ எல்லார்ட்டையும் பாயெல்லாம் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்ததும் மனைவி எல்லாம் ரெடியாக கட்டி வச்சுருக்கேங்க, நம்ம ஊருக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அடுத்த ஊருக்கு பயணம் கிளம்புறாங்க. டிரான்ஸ்ஃபர், இதுதான் இந்த கதையினுடைய கருத்து. நல்லா புரிஞ்சுக்கிற வேண்டிய கருத்து இதுதான். உண்மையிலே சக மனிதர்களின் சின்ன சின்ன வெற்றிகளையோ சின்ன சின்ன சந்தோஷங்களையோ நம்ம பாராட்டுறதில்லை, அவங்க இருக்கும்போது கொண்டாடுறதே இல்லை. ஏதோ ஒரு பொறாமை உணர்வு, வன்மம், ஏதாச்சும் ஒரு காரணம் வச்சு அவங்கள மட்டந்தட்ட தான் பார்க்குறோமே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு பாராட்டையும் நம்ம மனசு வந்து செய்கிறதில்ல. அதே அவங்க இறந்து போயிட்டாங்க, இல்லை பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா உடனே வந்து அவர் இப்படியாக்கும் எனக்கு அவருக்கு இந்த பழக்கம் இருந்துச்சு, அதாக்கும் நாங்கள் இங்கே போவோம் அங்கே போகணும் எல்லா கதையும் சொல்லுவாங்க. ஆகவே இருக்கும்போதே கொண்டாடுவோம் என்பதை சொல்லிட்டு இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.